ஃபர்ஸ்ட் மேட்சே 97 ரன் அடிக்கிறதெல்லாம் ஒரு ஜாலியான வைபாக தான் இருக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் பாலே வந்து இறங்கி 4 அடித்தேன்ல, செம்ம கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. அதுலேயும் ரபாடாவை அந்த ஃப்ளிக் பண்ணி ஒரு 6 அடித்தேன் பாருங்கள், பார்க்குறப்ப எனக்கே ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். இன்னொரு பக்கம் தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு சுபம் கில். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. குஜராத் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சு ஒரு வழியாக சிறப்பாக முடிஞ்சிருச்சு. எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸாக போய் முடியுது. அந்த வகையில் நேற்று பஞ்சாபை ஜெயித்துட்டாங்க. ஸோ ஜெயித்த கேப்டன் மட்டும் கிடையாது, பிளேயர் ஆஃப் த மேட்சான ஸ்ரேயஸ் ஐயர் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா, இந்த மேட்ச்சில் 97 ரன் அடித்தார் இல்லையா, அதை பற்றி கேட்குறப்ப ஆமாம் சூப்பராக தான் இருந்துச்சு, எப்படினாலும் அடிக்கும்போது ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னோம் அப்படின்னா, இந்த ஒரு ரன்கள் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று, நான் ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்டில் வந்தேன். அதன் காரணமாக தான் ஃபஸ்ட்டு பாலே 4ஓட தொடங்கினேன். அது உண்மையாகவே எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துச்சு. எங்கள் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, நாங்கள் பேட்டிங் ஆடும்போது எக்ஸ்ட்ரா பவுன்சஸ்லாம் வந்துச்சு, ஆனால் நாங்கள் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று, சஷாங்க் கூட அந்த 16 பால் பிடிச்சார்ல, அந்த டைமில் ஒரு அடித்த அடியெல்லாம் மரண அடி தான். நாங்கள் நினச்சோம் டியூலாம் வரோம் அப்படின்னு, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக ஆடினோம். இந்த நேரத்தில் ஒன்று கண்டிப்பாக சொல்லணும், ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும், அவர் தான் வைஷாக் விஜயகுமார். ஏன்னா நண்பர் வந்து ரொம்ப ஃபன்னியான கேரக்டர் தான், அவருக்கு ஏகப்பட்ட திறமைகள்லாம் இருக்குது, ஒரு பயங்கரமான ஆட்டிடியூடில் ஆள். அவருடைய அப்ரோச்சு இந்த கேமில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதவியாக இருந்துச்சு. அடுத்ததான் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும், அவர் தான் ஹர்ஷ்தீப் சிங். அவர் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணார். என்ன காரணம்னா, அவர் தான் சொன்னார் பால் லைட்டாக ரிவர்ஸ் ஆகிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் தான் சலைவா எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. இந்த சீசனுக்கு முன்னாடி நாங்கள் பல விஷயங்கள் யோசித்தோம், மைண்ட் செட்டே வேறு மாதிரி கொண்டு வந்தோம், அதே விஷயத்தோடு இந்த மேட்சை ஜெயித்திருக்கிறோன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். இன்னொன்று, ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட கேட்கும்போது அவரும் ரொம்ப சூப்பரான சில விஷயங்கள்லாம் சொன்னார். எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக ஒரு ஐடியா வச்சுருந்தோம். என்ன அப்படின்னா, பாலை ஒய்டாக போட்டுக்கிட்டே இருங்க, பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம ஒய்டுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டிங்கை செட் பண்ணிக்கலாம், எப்படியும் அடிக்கிறப்ப அவுட் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வைஷாக் விஜயகுமார் சூப்பராக பவுலிங் போட்டார், ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அதுக்கு இந்த கேம் பே ஆஃப் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஹர்ஷ்தீப் சிங். அடுத்ததாக தோத்த கேப்டன் கில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடச்சிச்சு, பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. என்ன பண்ணிட்டோம்னா, நாங்கள் ரன்ஸை பேக் ஹேண்டில் நிறைய கொடுத்துட்டோம், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த மிடில் ஓவரில் ஒரு 3 ஓவரில் நாங்கள் பெருசாக ரன் அடிக்கவே இல்லை. அதே மாதிரி மொதல் 3 ஓவரில் எங்களுக்கு ரன்னே வரல. அதுதான் இந்த கேமே எங்களுக்கு காஸ்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதை தவிர ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஓகே, நல்லா விளையாண்டுருக்குறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் நோட்டை எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்த கேமுக்கு போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, நாங்கள் ஜெயித்துறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இம்பேக்ட் பிளேயர் ஒருத்தர் வந்தார் இல்லையா, வந்து இப்படி யாக்கரா சொருவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசியிருக்கிறாரு கில்லு. ஸோ 2 டீமுமே பாசிட்டிவான டீமு தான், எல்லாருமே நல்ல டீம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேற்கொண்டு அடுத்தடுத்த மேட்ச்சில் நல்லா விளையாடும் அப்படின்னு 2 பேருமே பாசிட்டிவாக பேசி முடிச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.